அதிகமான பாவங்கள் செய்யும் பொழுது நமக்கு ஏற்படும் மிகப்பெரிய விளைவு என்னவென்றால் நம்முடைய உள்ளத்திலே கருப்பு புள்ளிகள் சேர்ந்து சேர்ந்து நம்முடைய உள்ளம் இருளாகி கனியவனுடைய அதற்கு பின்னால் நான் ஒரு மிகப்பெரும் பாவி, என்னால் அல்லாவிடம் மீள முடியாது, நான் இப்படியே இருந்து இப்படியே அழிந்து விடுவேன், பாவம் தான் என்னுடைய வாழ்க்கை, நன்மைன்றது எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளை வந்துடும். கனியவர்கள் இந்த நிலைமை வந்துருச்சுன்னா நம்ம அல்லாவை பயந்துக்கிறோம். ஏன்னா இது அது கிட்டத்தட்ட ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி, பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னும் இல்லையா கனியவர்களே. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தோம்னா, யாருக்கும் எவருக்கும் எவ்வளோ பெரிய கெட்டவராக இருந்தாலும் அவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் மீள முடியும். கனியவர்களே, அதைத்தான் அறிஞர்கள் சொல்வார்கள், பெரியவர்கள் சொல்வார்கள், நீங்கள் அல்லாவிடம் இருந்த 1000 மெட்டுக்கள் தாண்டி இருந்தாலும் நீங்கள் அல்லாவிடம் மீள வேண்டும் என்று எண்ணி நீங்கள் திரும்பினால் அல்லாஹ் ஒரு எட்டில் உங்களை சந்திப்பான் என்கிறார்கள். கண்ணியவான்களே, சோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே எவ்வளோ கொடூரமான மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், எவ்வளோ பெரிய தவறுகளை செய்திருக்கிறார்கள். நம்ம எல்லாம் நம்ம செய்கிற தவறெல்லாம், அதாவது ஜுஜுபி அதை வச்சு பார்த்தேன். கண்ணியவான்களே, நமக்கு தெரியும் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பால்குடி சகோதரன், அவருடைய சாட்சா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிச்சதுக்கு பின்னால் என்ன செய்கிறாங்க, அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மரணிக்க கொல்லுமாறு உத்தரவிட்டு அந்த பெண்மணி வர்றா. வந்து என்ன செய்ய, அவருடைய அதாவது வயிற்றை கிழித்து அதற்குள்ளால் உள்ள அந்த என்ன செய்கிறாங்க, அந்த ஈரலை எடுத்து அப்படியே சப்பி துப்புறா. கனிவான்களே, எவ்வளவு கொடூரமான ஒரு செயல். ஏற்கனவே கொன்னதே ஒரு விஷயம், கொன்னதே ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொன்ன மனிதருக்கு சொன்னாங்க, என்னது நீங்கள் இந்த பக்கத்துக்கு வர வேணாம்னா. கனிவாங்க காரணம் என்னது, பின்னால் அப்படியே குத்தி கொள்கிறார். அப்போ கனிவான்களை இந்த கட்டளையை கொடுத்த இந்த பெண்மணி ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து அவர்கள் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பையத்தை செஞ்சு ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மன்னிக்கிறாங்க. கனியவங்களை இதற்கு பின்னால் என்ன நடக்குது, ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்தில் இதே ஹிந்தா அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாகிறாங்க. கனியவாங்களே, ஒரு யுத்தத்துக்கு போகிறான். அவருடைய மகன் வந்து கேட்கிறார், உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் சுகவீனம் ஊற்றிருக்கிறீர்கள், இந்த நிலைமையில் நீங்கள் தாங்க கட்டாயமாக இந்த யுத்தத்துக்கு போக வேணுமா? கனியவங்களை சொல்கிறார்கள், நான் ஒரு காலத்திலே மிகப்பெரிய கெட்டவளாக இருந்திருக்கிறேன், நானும் அல்லாஹ்விடம் மீள வேண்டும், நான் அல்லாஹ்வுடைய மஃபிரத்தை அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். கண்ணியவங்களை யுத்தத்தில் போகிறா. யுத்தத்தில் மக்கள் 200 யுத்தத்தில் இந்த மனிதர்களுக்கு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணியவங்களை அதுக்கு பின்னால் அதில் ஏற்படுற சில காயங்கள் காரணமாக, சில நோய்கள் காரணமாக அதே அடிப்படையில் கலிமாவோட மௌத்தாகிறான். கண்ணியவங்களை, நமக்கு தெரியும் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய எதிரி. இஸ்லாத்துடைய ஆரம்பகால பல யுத்தங்களில் இவங்க தான் தளபதியாக இருந்திருக்கிறாங்க. இப்போ கடைசியில் என்ன நடக்குது, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க, ஒரு கண் அப்படியே என்ன செய்யுது, அல்லாஹ்வுடைய பாதையில் அப்படியே குருடாக்கப்படுது. அதற்கு பின்னால் சொல்கிறாங்க, நீங்கள் போக தேவையில்லை, வீட்டில் இருங்க, உங்களுக்கு ஒரு கண் தான் தெரியுது. இல்லை நான் போகிறேன்னு சொல்லி 200 யுத்தத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் அடுத்த கண்ணும் அல்லாஹ்வுடைய பாதையில் கனியவன்களை குருடாக்கப்படும். அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு ரிடம்ஷன் ஆர்க் இருக்கிறது. கனியவன்களே, நம்ம எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன கெட்டவனாக இருந்தாலும் சரி, நமக்கும் இருப்பது அதே அல்லாஹ் தான். இந்த நபிக்கு இருந்த அல்லாஹ்வோ அதே அல்லாஹ் தான். அதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. கனியவன்களை எப்படியாவது நெருங்க பார்ப்போம். எப்படியாவது ஷைத்தான் நம்மளை வழிகெடுத்துக்கிட்டே இருப்பான், நீ போகாத, உன்னால் முடியாது, நீ ரொம்ப பெரிய கெட்டவன். கனியவங்களை, யாரும் அவ்வளோ பெரிய கெட்டவன் கிடையாது. நம்முடைய அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான். இந்த ரமதானுடைய மாதத்திலே இருக்கிறான். நம்ம அல்லாஹ்வை நெருங்குவோம், அல்லாஹ்வின் பக்கம் போவோம், நம்முடைய பாவங்களை களைய முயற்சி செய்வோம். அல்லாஹ் எதிர்பார்க்கறது இந்த முயற்சியை தான். கனியவங்களை, யாரும் ஒரு நாளிலே ஒளியாவது கிடையாது. நம்ம முயற்சி செய்வோம், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வோம்.